வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்டா மைண்ட்ஸ். எல்லாரும் பேசிட்டே இருக்கிறது, எல்லாரும் வருத்தப்படுறது, இல்லை கோவப்படுற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக இது ரொம்ப 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 ஜாஸ்தியாகிட்டே போதோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனாலேயே அது ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். இட்ஸ் ஆல் அபவுட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஏன் நம்ம இவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகுதோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு தோணுச்சு. ஸோ ஐ தாட் இந்த வீடியோ அதன் மூலமாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா போடணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக போடுங்க. இட் இஸ் யுவர் சாய்ஸ். நம்ம ஏன் போடுறோம்? இதுக்கு முதல் ரீசன், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீசன், இந்த அனானிமிட்டி. அதாவது நம்ம யார் போஸ்ட் பண்ணுறோம், எங்கேருந்து போஸ்ட் பண்ணுறோம், எந்த டீட்டெயில்ஸும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் தான் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கான முதல் தைரியத்தை கொடுக்குதுன்னு அர்த்தம். இந்த அனானிமிட்டி ஆக்ஷன் நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ண தான் செய்யுது. நிஜமாவே ஒரு விக்டிமாக இருக்கிறாங்க, இல்லை அவங்க ஒரு ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்றவங்க ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு இந்த அனானிமிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அவங்க தைரியமாக அதை சொல்ல முடியும். யார் என்னன்னு தெரியாது, பட் ஸ்டில் அவங்களோட பிரச்சனையும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. பட் ஆனால் இங்கே நம்மளோட கோவத்தையும் நம்மளோட வக்ரத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த அனானிமிட்டி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும், இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மூலமாக. இல்லை எதுவுமே இல்லை, போர் அடிக்குதுன்னா அப்படி ஒரு ஏதாவது ஒரு கமெண்ட்டை போடலாம். இல்லை இதே ஒரு ஹேபிட்டாக தொழிலாக வச்சுருக்கிறவங்க எந்த வீடியோ பார்த்தாலும் இதெல்லாம் வர்த்தா, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கமெண்ட் பண்ணி, ஸோ தட் அடுத்தவனை ஒரு மட்டம் தட்டுறதுல அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு பெரிய டவுட் என்னென்னா, இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியரை இன்னும் இந்த சோஷியல் மீடியா இன்னும் பெருசாக்கிட்டே போகுதோ அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ரிசர்ச்சஸ் கோயிங் ஆன். நான் தான் பெரிய ஆள், நான் தான் சூப்பர், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயமும், அடுத்தவெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸு இந்த சோஷியல் மீடியா நிறைய கொண்டு வருதோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. அடுத்தவனை ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த இன்செக்யூரிட்டிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதை மறைக்கிறதுக்காகவும் அதை மற்றவங்க மேலே போடுறதுக்காகவும் நிறைய நேரத்தில் இந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் பீப்புள் இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன்னு சொல்லலாம். அதாவது எனக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது எனக்கு, ஆனால் நான் அதுக்காக எதுவும் ஒர்க் அவுட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறேன், இல்லைனா கேர்லி ஹேர் இப்படி இருக்குதுன்னு நினச்சி நான் நினைக்கிறேன். பட் ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ எனி திங் அபவுட் இட். பட் அதை நினச்சி எனக்கு ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்குது. பட் ஆனால் இதே என்னைய மாதிரியே இருக்கிற ஒருத்தவங்க மெனக்கேட்டு அவங்க நல்ல க்ரூம் பண்ணிட்டு வர்றதா இருக்கட்டும், இல்லைனா வெயிட் ரெடியூஸ் பண்ணுற ஜேர்னி அவங்க போஸ்ட் பண்ணுறாங்களா இருக்கட்டும், இல்லை நல்ல ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் எடுத்து போடுறப்போ எனக்கு என்னால் ஐம் அனேபிள் டு அக்செப்ட் இட். நான் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்க பண்ணுறப்போ ஐம் அனேபிள் டு அக்செப்ட் இட்னு வச்சுக்கோங்க. அதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதை மட்டம் தட்டுறது இல்லை கேவலப்படுத்துறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படி பண்ணிட்டா எனக்கு ஒரு பெரிய ஈகோ பூஸ்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய நேரத்தில் நடக்குதோ அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. தட்ஸ் கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய நேரத்தில். இன்னொன்று அஃப்கோர்ஸ் சோஷியல் கம்பேரிசனில் நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த கம்பேர் பண்ணுறப்ப இவனுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையா, இவளுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையா, ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோலாம் சீன் போடுறாங்களா பற்றியா அப்படின்ற ஒரு பொறாமையும் தனக்கு கிடைக்கலன்ற ஒரு கோவத்தையும் வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான டூலாக இருக்குது. ஸோ அவங்க செய்கிற எஃபர்ட்டையோ இல்லைன்னா அவங்களுக்கு நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் நம்ம வார்த்தையாலே கஷ்டப்படுத்திட்டோம், இல்லைனா அதை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வருத்தப்படுவாங்க. ஐ எம் மோர் ஹாப்பி அபவுட் இட். லிட்டரலாக நம்ம இந்த பாக்கியலட்சுமி சீரியலில் வர கோபிநாத் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். தனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப்பை போட்டு எப்படியாவது கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு என்னென்னமோலாம் முட்டி மோதி பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அவங்க அந்த ஹீரோயினோட சக்ஸஸ் எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லைன்னு ஆக்கணும்னு நினைக்கிறது தான் அந்த 100% வேலையாக இருக்கும். ஸோ லிட்ரலி அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியாக தான் நிறைய பேர் மாறிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, தான் சொன்னேன், போர் அடிச்சா இந்த மாதிரி கேவலமாக கமெண்ட் போடுறது, இல்லைனா என்ன எஃபர்ட் போட்டாலும் இதெல்லாம் ஒரு வீடியோவா, இதெல்லாம் வர்த்தா, இந்த வீடியோலாம் ஒரு வர்த்தா அப்படின்றது. இல்லை எனக்கு ஒரு கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லைனா ஒரு
ஒரு பொலிட்டிக்கலாக வேற ஒருத்தவங்க எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, இன்னொருத்தருக்கு வேற ஒரு ஐடியாலஜி இருக்குது, ரிலீஜியஸாக எனக்கு ஒரு வேறு கருத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கேஸ்ட் வைஸ் வேறு வேறு கேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றப்போ என்னோட கோவத்தையும் என்னோட ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸை எப்படி காமிக்கிறதுன்னு தெரியாமல் இன்னொருத்தர் பர்சன் வீடியோ போடுறப்போ அந்த வீடியோவில் போய் சம்மந்தமே இல்லாமல் அவருக்கும் அவர் போட்ட கண்டென்ட்டுக்கும் நான் போடுற கமெண்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்காது, பட் ஸ்டில் எனக்கு அவரை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அவர் சார்ந்த சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம். அவர் இந்த ரிலீஜனை சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லை இந்த கேஸ்ட்டை சேர்ந்தவராக இருக்கலாம், இந்த கண்ட்ரியை சேர்ந்தவராக இருக்கலாம், பட் எனக்கு அது மேலே ஒரு வெறுப்பும் கோபமும் இருக்குன்றதுனால அந்த வீடியோவில் போய் தேவையில்லாத கமெண்ட்டை போடுறது, ஸோ தட் அங்கே ஒரு தேவையில்லாத ஒரு கலவரத்தை உண்டாக்குறது. ஸோ இது நிறைய நேரத்தில் நடக்க தான் செய்யும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறேன், இன்னொருத்தவங்க வீடியோ போட்டவங்க வேறு ரிலீஜனாக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் தேவையில்லாமல் கமெண்ட் போடுறது. பிகாஸ் ஐ டோன்ட் லைக் தட் ரிலீஜன், ஐ டோன்ட் லைக் திஸ் பாலிட்டிக்ஸில் யாரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அது எனக்கு பிடிக்கல அப்படின்றப்போ அந்த இடத்துல போய் கேவலப்படுத்துறது, அவங்களோட கேரக்டரை அசிங்கப்படுத்தி பேசுறது, ஸோ இந்த மாதிரி கமெண்ட் போடுறது. ஏன்னா ஐடியாலஜிக்கலாக 2 பேருக்கும் வேறு வேறு டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால அப்படி கமெண்ட் போடுறதா இருக்கட்டும். ஸோ இது நிறைய இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, டு டேக் கண்ட்ரோல் ஆஃப் திஸ் ஹோல் கமெண்ட் செக்ஷன். சில நேரத்தில் என்னென்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு வீடியோ ஏதோ ஒரு கண்டென்ட்டாக இருக்கும், பட் ஆனால் அதை அப்படி திசை திருப்புற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டு அங்கே ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி அந்த ஹோல் விஷயத்தையும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு பிஹேவியர். தட் இஸ் அகெயின் பார்ட் ஆஃப் அ நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் தான். லைக் எங்கே போனாலும் நம்ம தான் அந்த கண்ட்ரோலில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியருக்கு. அந்த இதில் சொல்கிற மாதிரி தான், செத்த ஒரு இளவு வீட்டுக்கு போனாலும் நான் தான் பொணமாக இருக்கணும், கல்யாண வீட்டுக்கு போனால் நான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு லிட்ரலி அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியர் இருக்கணும். வேர் ஐ கோ லைக் த ஹோல் அட்டென்ஷன் ஷுட் பி டுவர்ட்ஸ் மீ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் அந்த நார்சிசிஸ்டிக் பிஹேவியருக்கு இருக்கும். ஸோ அதை ஈவன் கமெண்ட்ஸ் மூலமாகவும் போட்டு அந்த ஹோல் அட்டென்ஷன் அங்கே கொண்டு வரதுக்காக என்ன வேணால் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது போடுறது, சம்மந்தமே இல்லாமல் போடுறது, இல்லை பொய்யான இன்ஃபர்மேஷனை போடுறது. ஸோ திஸ் இஸ் லிட்ரலி தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இது ரியல் லைஃப்பில் நடக்கும், பட் ஆனால் இப்போ என்னென்னா எங்கேருந்து வேணால் இந்த கமெண்ட்டை போட முடியுன்றதுனால இது ரொம்ப ஜாஸ்தியாக பார்க்க முடியுது. அண்ட் ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் போயிடுச்சோன்னு தோணுது. அதாவது ஒரு ஹியூமன் ஃபீலிங், அதாவது ஒருத்தருக்கு இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் இருக்கே, இல்லை அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க என்ன நிலைமையிலேருந்து போட்டிருக்காங்க, இல்லை அவங்க நிஜமாவே அவங்க லைஃப்பில் என்ன நடக்குதுன்ற பற்றி நமக்கு எந்த வித புரிதலும் இருக்காது. ஒரு எம்பத்தின்னு சொல்லுவோம், லைக் அடுத்தவங்களோட உணர்வை மதித்து அதை நம்ம அப்படி அந்த சுச்சுவேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் எம்பத்தி. அது நிறைய நேரத்தில் வி டோன்ட் ஈவன் திங்க் அபவுட் இட், ஜஸ்ட் லைக் தட் இதை வேணால் கமெண்ட் பண்ண தான் செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சந்தோஷமாக ஒரு கல்யாணம் நடக்குது, அந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைக்கு ஒரு டிசபிலிட்டி இருக்குது, பட் ஸ்டில் அதை எவ்வளோ கொச்சப்படுத்த முடியுமோ அவரோட பர்சனலாக எவ்வளோ தூரத்துக்கு வன்மம் இருந்தால் நம்ம அப்படி அவ்வளோ கேவலமாலாம் கமெண்ட் போடுறது, வீடியோவே போடுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, ரொம்ப ப்ரைவேட்டான விஷயத்த அவ்வளோ தூரத்துக்கு ஓப்பனாக ஏதோ ஒரு டிபேட் செஷன் மாதிரி வச்சு பேசுகிறதுன்றது ரொம்ப அசிங்கமாக போயிட்டுருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ இல்லை 10 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்களா, 10 பேர் நெகட்டிவாக போட்டிருக்காங்க, நானும் 11வது ஆளாக நெகட்டிவாக கமெண்ட் போடுறேன். பிகாஸ் ஐ ஹாவ் டு பி பார்ட் ஆஃப் தட். இந்த ஹர்ட் மென்டாலிட்டி மாறவே மாறாது. நாட்டு மந்த கூட்டம் மாதிரி எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ நானும் அதை தான் செய்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கங்குவாவில் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ கமெண்ட்ஸ் அப்படி நெகட்டிவ் வந்துச்சா, ஓகே எல்லாரும் அதை போடுறாங்க, நான் அதுக்காக படம் நல்லா இருக்கா இல்லையான்னு இங்கே சொல்கிறதுக்கு வரவே இல்லை. நிறைய நேரத்தில் அந்த படத்தை பார்க்காதவங்க கூட அந்த மாதிரி they just want to promote that. இது நம்ம மட்டும் தான் பண்ணுறோமா அப்படின்னா எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா அல்காரிதம் ஆல்சோ லைக் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி ஹோல் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். அல்காரிதம் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா ஒர்க் ஆகிறதே இது மாதிரி தான். எங்கெல்லாம் கான்ட்ரவர்சி இருக்கோ, எங்கெல்லாம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட் இருக்கோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அதை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஸோ கொஞ்சம் குப்பை இருக்குது, இல்லைனா கொஞ்சம் நாத்தடிக்குது, அது வாங்க எல்லாரும் சேர்ந்து எல்லார் மேலேயும் போட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்தலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அது இதுக்குள்ளே இழுக்கிறது தான் இந்த சோஷியல் மீடியா பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வேரெவர் தெர் இஸ் கான்ட்ரவர்சி தட் இஸ் பீங் ப்ரொமோட்டட் ஆர் தட் இஸ் ஷேர் டு ஸோ மெனி பீப்புள், அதை நிறைய பேர் பார்க்க வைக்கிறது தான் இந்த அல்காரிதம் வேலை பார்க்குது. ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்மளை என்ன யோசிக்கணுன்றதை முதற்கொண்டு இந்த அல்காரிதம் தீர்மானிக்குது. ஸோ ஐ திங்க் வி நீட் டு பி பிட் கேர்ஃபுல். எந்த நிறைய நெகட்டிவ் விஷயத்தை, அதுவும் 2 நெகட்டிவ் விஷயத்தை அதை பார்த்துட்டோம் அப்படின்னா திரும்ப 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 அதே நெகட்டிவிட்டியை நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த அல்காரிதம். ஸோ நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றத
நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க முடியும். கன்சியூம் பண்ணலாம், சாப்பிட்றத சொல்லலை. அஃப்கோர்ஸ் லைக் என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் பார்க்குறோம், என்ன டைப் ஆஃப் கண்டென்ட்டை நம்ம திரும்ப திரும்ப தேடுறோம் அப்படின்றது லிட்டரலி ஷோஸ் வாட் வி ஆர். அண்ட் நம்ம என்ன மாதிரி விஷயத்துக்கு நம்ம கமெண்ட் போடுறோம், எப்படி கமெண்ட் போடுறோன்றதை யாருக்கு தெரியுதோ இல்லையோ இந்த அல்காரிதம் கரெக்டாக கண்டுபிடிச்சி வச்சுக்குது. அண்ட் இட் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் it will show the same thing to you. So just be careful. நமக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி தேவையா, இன்னொருத்தரை காயப்படுத்தி இவ்வளோ சந்தோஷம் தேவையா அப்படின்றத தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள். இதனால் உயிர்களும் போக தான் செய்யுது. ரொம்ப வருத்தமாக நடந்தது தெரியும் நமக்கு. ஒரு கைக்குழந்தையை வச்சுட்டு இருந்த ஒரு அம்மா வந்து அவங்க குழந்தை கீழே விழுந்ததுக்கப்புறம் இந்த கமெண்ட் மூலமாகவே ஒருத்தவங்களை கொன்னே போட்டுட்டோம். ஸோ இட் இஸ் ரியலி ரியலி ஸோ பெயின்ஃபுல். ஸோ திங்க் அபவுட் இட். திங்க் வாட் யூ கன்சியூம், what you see, what you hear, please think about it. And அது நம்மளை பார்க்க வைக்கிறாங்க நிறைய நேரத்தில். ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் அபவுட் இட். ஸோ நீங்கள் போடுற கமெண்ட்டும் இன்னொருத்தரை காயப்படுத்துதானும் பார்த்து போடுறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் சொல்கிறது பூமர் மாதிரி தெரியலாம், இல்லைனா நான் தப்பாக சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப 10ஆம் பர்சனித்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கனாலும் ப்ளீஸ் டு கமெண்ட் அபவுட் இட். இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் இதில் போடுங்க. நெகட்டிவாக இருந்தாலும் தாராளமாக போடுங்க. ஸோ see you in the next video. Bye.